வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அல்டிமேட்டான நல்ல டேஸ்டான நாக்குக்கு ருசியான ஒரு குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அந்த குழம்பு என்ன கேட்டிங்கன்னா அப்பளம் பூ குழம்பு, அதாவது அப்பளம் குழம்பு சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் ஒரு கிரேவி பண்ணாலோ இல்லை குழம்பு பண்ணாலோ கண்டிப்பாக வந்து ஒரு பொரியல் ஒரு கூட்டு பண்ணல. ஆனால் இந்த ரெசிபிக்கு அப்படிலாம் பண்ண வேண்டியதில்லை. இந்த அப்பளத்தை பொரிச்சு கரெக்டாக இந்த குழம்புல எந்த பக்குவத்தில் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த அப்பளம் எந்த அளவுக்கு போடணும், அதே டைமில் இந்த அப்பளத்தை போட்ட பிறகு எப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அழகாக நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஒரு அருமையான முட்டைகோஸ் கூட்டு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அப்பளம் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? அப்பளம் 6லேருந்து 7 நம்பர், சின்ன வெங்காயம் 25லேருந்து 30 நம்பர், தக்காளி 1 நம்பர், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், பூண்டு 15லேருந்து 20 நம்பர், புளி ஒரு பெரிய லெமன் சைஸ், தேங்காய் 4 வத்தை, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த குழம்புக்கு தாளிச்சிட்டு நம்ம குழம்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் குருமா பேஸ்லையோ இல்லை கூட்டு பேஸ்லையும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் குழம்பு ஸ்டைலில் பண்ணும்போது அந்த புளிப்பு காரத்தோட அப்பளம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக எண்ணெய் சூடான பிறகு கடுகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிப்பாக போட்டிருக்கோம். இதுதான் பேசிக்கான ஒரு தாளிப்பு. இந்த இடத்துல சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் 25லேருந்து 30 நம்பர் வெங்காயம் சொல்லியிருக்கேன். தாராளமாக நீங்கள் போடலாம். இந்த வெங்காயம் வதங்கி முடித்த பிறகு தான் தக்காளி போடுறோம். இந்த ரெசிப்பியில் வந்து புளி கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி கம்மியாக போடுறோம். தக்காளி அதிகமாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக டேஸ்ட் மாறும். புளிப்போட தன்மை வந்து புளியில் தான் இருக்கணும். அதனால் தக்காளி கம்மியாக போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த தக்காளி போட்ட பிறகு நல்லா வதங்க ஆரம்பிக்கணும். அதாவது வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கி முடிச்ச பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், இதோட உப்பு போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டு திருப்பி நல்லா வதக்க ஆரம்பிங்க. அப்படி பண்ணால் தான் அந்த கிரேவியில் வந்து வெங்காயம் தக்காளி அதிகமாக தெரியாது. கிரேவியோட டெக்ஸ்சர் ஸ்மூத்தாக கொடுக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வதங்கியிருக்கு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா குழம்புத்தூள் யூஸ் பண்ணுறோம். இந்த குழம்புத்தூள் எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த குழம்புத்தூள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி குழம்புத்தூள் இல்லாதவங்க நீங்கள் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது மிளகாத்தூள் எவ்வளோ போடணும் கேட்டிங்கன்னா 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ அந்த மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த எண்ணெய் மேலே வர ஆரம்பிக்கும். அதாவது அந்த மசாலா குக் பண்ண கெட்டியாகும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி எண்ணெய் வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், புளி தண்ணியை இதில் யூஸ் பண்ணுறோம். புளி நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நீங்கள் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளிப்பு சொல்லியிருக்கேன். இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு நம்ம தண்ணி தாராளமாக யூஸ் பண்ணுறோம். அதாவது 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறோம். பெரிய டம்ளர் வீட்டில் இருக்குல்ல, அந்த டம்ளர் யூஸ் பண்ணுங்கள். தண்ணி அதிகமாக ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வேணும். அப்போ தான் இந்த குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் திக்கான ஒரு டெக்ஸ்சர் வரும். அதே டைமில் அந்த புளிப்போட பச்சை வாசனை இருக்காது, புளிப்போட பச்சை டேஸ்ட்டும் இருக்காது. இப்போ நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் கொதிச்சு வரணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் தேங்காய் பால் கடைசியாக தான் யூஸ் பண்ணணும். எப்போவுமே நீங்கள் எடுத்த உடனே யூஸ் பண்ணுற அந்த புளிப்போட சேர்த்து குக் பண்ணும்போது தேங்காயோட டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் கடைசியாக தேங்காய் பால் போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு கொதிச்சு வரும். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும் இந்த கிரேவி. அதே டைமில் நம்ம சைடில் அப்பளத்தை பொரிச்சு எடுத்துலாம். அப்பளத்தை பொரிக்கும் போது கருகாமல் கரெக்டாக பொரிச்சு எடுத்துருக்கணும். கொஞ்சம் கருகுனா கூட கண்டிப்பாக நல்லா டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும் அந்த குழம்புல போட்ட பிறகு. அதனால் கரெக்டான சூடில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த குவான்டிட்டிக்கு 6லேருந்து 7 நம்பர் கரெக்டாக இருக்கும். அதிகபட்சம் 2 நம்பர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அதாவது ஒரு 9 பீஸ் போட்டுக்கலாம் சொல்ல வரேன். அப்பளம் நல்லா பொரிச்சு முடித்த பிறகு எண்ணெய் சுத்தமாக இருக்கக்கூடாது.
இதுக்கு பிறகு இந்த குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழம்போட டெக்ஸ்சர் கரெக்டாக ஓரளவுக்கு வந்திருக்கும். அதாவது அந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வந்திருக்கும். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது தெரியும், கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அப்பளத்தை உடச்சி போடுங்க. இந்த அப்பளத்தை உடச்சி போடும்போது ரொம்ப தூளாக போட வேண்டாம், 1/4 இல்லை 1/6 உடச்சி போடலாம். ரஃபாக உடச்சி போடுங்க. இதுக்கு பிறகு அந்த குழம்பு அப்பளத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான அப்பளம் குழம்பு ரெடி. இதோட முட்டைகோஸ் கூட்டு எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். முட்டைகோஸ் கூட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா? கேபேஜ் கூட்டுக்கு தேவையான பொருட்கள்: கேபேஜ் 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், தேங்காய் 4 பத்தை, வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், பச்சை மிளகாய் 4 நம்பர், இடிச்ச பூண்டு 10 பல்லு, சீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு டு டேஸ்ட், நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த கேபேஜ் கூட்டு பண்ணுறதுக்கு தேவையான மிசம்லா எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். மிசம்லானா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறது தான் மிசம்லாம் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, பொடிசா கட் பண்ணி வச்சுக்க இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சிடும். இதை அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதாவது பர்டிகுலராக கூட்டு ரெசிபி பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் அரைச்சிடணும், நைஸாகவே அரைக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ தேங்காய் அரைக்கிற பக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகலாம். இதுக்கு பிறகு மண்சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றின உடனே கடுகு போட்டுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச டைமில் காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, வெங்காயம். இந்த வெங்காயம் நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிக்கு 1/2 கட் பண்ணி ரஃபாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இடித்து வச்சிருக்க பூண்டு இந்த இடத்துல தோல் எடுத்த பூண்டு போடலாமா கேட்டேன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி தோலோடு இடித்து போடும்போது அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் வந்து தோலோடு இடித்து போடுறேன். இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டேன்னா, கரெக்டாக கூட்டு ரெசிபி பண்ணும்போது வெங்காயம் பாதி தான் வதங்கியிருக்கணும். அதுக்கு பிறகு தான் தக்காளி பண்ணணும். அதாவது 50% அளவுக்கு வதங்கியிருக்குன்னு சொல்ல வரேன். இதுக்கப்புறம் இந்த தக்காளி போட்டிருக்கோம். மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். எதுக்காக இந்த இடத்துல தண்ணி ஊற்றுறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த பச்சை வாசனை போகணும். அதாவது வெங்காயம், தக்காளி, பவுடர் மசாலா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி குக் பண்ணால் தான் அந்த பச்சை வாசனை போகும். அடுத்த ஸ்டேஜ் நம்ம குக் பண்ணுறதுக்கு போகலாம். அப்படி இல்லைனா கண்டிப்பாக அந்த பச்சை வாசனையோட அந்த தேங்காய் பேஸ்ட்லாம் போட்டுனா உங்களுக்கு வந்து கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதே டைமில் ஃப்ளேவரும் வராது. அதனால தான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குக் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டிருக்கோம். தேங்காய் பேஸ்ட்டு சில பேர் என்ன பண்ணுவோன்னா, அந்த கேபேஜ்லாம் போட்டு குக் பண்ணி முடிச்ச பிறகு தான் தேங்காய் கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குவாங்க. ஆனால் நான் எப்போயும் ஹோட்டலில் பண்ணுற மெத்தட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்ட உடனே கேபேஜ் போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டேன்னா, நீங்கள் கேபேஜை ஃபஸ்ட் எடுத்து நல்லா குக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி தேங்காய் பேஸ்ட்டு, பாசிப்பருப்பு இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கேபேஜ் ஓவராக குக் ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பர்டிகுலராக அந்த முட்டைக்கோஸும் நல்லா கிரன்ச்சியாக இருக்காது. அடுத்தது அந்த தேங்காய் பேஸ்ட்டோட இந்த முட்டைக்கோஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதே டைமில் குக் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். என்கிட்டனா தேங்காய் பேஸ்ட்டு போட்டிருக்கோம். தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு மூடி போட்டு நல்லா வேகிட்ட சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். பார்த்தீங்களா? இப்போ முட்டைக்கோஸ் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இதுக்கப்புறம்
பாசிப்பருப்பு போடுறோம். இந்த பாசிப்பருப்பு எதுக்காக யூஸ் பண்ண கேட்டோன்னா, ஒன்று வந்து டேஸ்ட்டு, இன்னொன்று வந்து பைண்டிங் ஏஜென்ட். அதனால தான் இந்த பாசிப்பருப்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதே டைமில் கடலைப்பருப்பும் போடுறேன். இந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கும், ஆனால் முழுசாக்கணும், மசியக்கூடாது. மசிஞ்ச கடலைப்பருப்பு எடுத்து யூஸ் பண்ணினா கண்டிப்பாக டேஸ்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 கொதி வரட்டும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கோசும் பருப்பு தேங்காயெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் என்ன கேட்டுனா கண்டிப்பாக வந்து இந்த முட்டைக்கோசும் பருப்பு வந்து கரெக்டாக சேராது. அதனால் கொதி வந்து பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்டர் வந்திருக்கும். அதுக்கு பிறகு இன்னொரு தாளிப்பு போட போகிறோம். இந்த தாளிப்பு என்ன கேட்டோன்னா, கொஞ்சம் எண்ணெய், கடுகு, இடிச்சு பூண்டு, காஞ்சி மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் லைட்டாக வதக்க ஆரம்பிங்க. அந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை. இந்த தக்காளியை வந்து நீங்கள் குக் பண்ணிட அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த தாளிப்புலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்காகன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி டபுள் டெம்பரிங் போட்டு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது கடைசியாக கொஞ்சம் சில்லி பவுடர், உப்பும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கூட்டில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கடைசியாக நெய்யும் போட்டுரும். நெய் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் நல்ல அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் நல்லா சூப்பரான டெக்ஸ்சர் கொடுக்கும்.